Hello student, welcome to our channel Math Ladder. இந்த மாதிரி மேக்ஸ் ரிலேட்டடான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த கண்டென்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களோட நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஹங்கேரியன் மெத்தட் பார்ட் 2 வீடியோ. அசைன்மெண்ட் ப்ராப்ளம்னா என்ன, அசைன்மெண்ட் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறதுக்கு ஹங்கேரியன் மெத்தட் தான் தி பெஸ்ட் மெத்தட் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதை யூஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளமும் ஒர்க் அவுட் பண்ணியிருப்போம். இன்றைக்கி நான் பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5x5 மேட்ரிக்ஸ் எடுத்து ஹங்கேரியன் மெத்தடை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ஆப்டிமல் அசைன்மெண்ட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். சரி, இன்றைக்கி நான் சூஸ் பண்ணியிருக்க ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா ஒரு 5x5, அதாவது நம்ம 5 ரோ வித் 5 காலம் உள்ள ஒரு மேட்ரிக்ஸை சூஸ் பண்ணியிருக்கோம். ஃபைண்ட் த ஆப்டிமம் அசைன்மெண்ட் யூஸிங் ஹங்கேரியன் மெத்தட். சரியா? சரி, நான் இதில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டெப் 1 நமக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் ரோஸும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலான்னு செக் பண்ணணும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா குட், நம்ம அப்படியே ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லைன்னா டம்மி ரோவோ டம்மி காலமோ இன்க்ளூட் பண்ணிட்டு தான் செய்யணும். இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா 1 2 3 4 5 5 ரோ, 1 2 3 4 5 5 காலம்ஸ் இருக்குது. அப்போ இது நமக்கு ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போயிடலாம். செகண்ட் ஸ்டெப் நான் என்ன சொல்லியிருக்கேன், ரோ ரிடக்ஷன். ஒவ்வொரு ரோலையும் மினிமம் வேல்யூவை சூஸ் பண்ணி அந்த வேல்யூவை வச்சு அந்த ஹோல் ரோவையும் நம்ம ரெடியூஸ் பண்ணணும். இப்போ நான் அந்த ரோவில் மினிமம் வேல்யூ சூஸ் பண்ணியிருக்கேன். 130 120 110 50 35. ஓகேவா? இப்போ இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஹோல் ரோவையும் நான் ரெடியூஸ் பண்ணணும். அதான் பண்ண போகிறோம். ஓகே, சரி, இந்த ஃபஸ்ட் ரோவில் மினிமம் நம்ம சூஸ் பண்ணது 130. ஹோல் ரோவே அதை வச்சு நம்ம ரெடியூஸ் பண்ணுறப்ப 160 மைனஸ் 130 நமக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 30. நெக்ஸ்ட்டு 130 மைனஸ் 130 0. 175 மைனஸ் 130 45. 190 மைனஸ் 190 மைனஸ் 130 60. 200 மைனஸ் 130 70. ஓகேவா? வந்துருச்சு நமக்கு. நெக்ஸ்ட் வேல்யூ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இதே மாதிரி இதை யூஸ் பண்ணி பண்ணணும். 135 மைனஸ் 120 போடுறப்ப 15 0. அடுத்து 130 மைனஸ் 120 10. 160 மைனஸ் 120 40. 175 minus 125 120 55. ஓகே, நெக்ஸ்ட் பார்க்குறப்ப நமக்கு 140 மைனஸ் 110 போடுறப்ப 30. 110 மைனஸ் 110 0. 155 மைனஸ் 110 45. 170 மைனஸ் 110 60. 180 மைனஸ் 110 75. ஸோ நெக்ஸ்ட் பார்க்குறப்ப 55 மைனஸ் 35, 50 minus 50 0 0. 80 minus 50 30. 80 minus 50 30. 110 minus 50 60. Final row 55 minus 35 போடுறப்ப 20 0. 70 minus 35 35. 80 minus 35 போடுறப்ப 45. 105 minus 35 போடுறப்ப 70. ஓகே, இப்போ இது இப்படி தான் நம்ம ப்ராப்பராக அதை ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். காலம் ரோ ரிடக்ஷன் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு காலம் ரிடக்ஷன் பண்ணணும். காலம் ரிடக்ஷனில் எந்த காலமில் 0 இல்லையோ அந்த காலம் மட்டும் நீங்கள் ரெடியூஸ் பண்ணால் போதும். இப்போ ஃபஸ்ட்டு காலமில் ஆல்ரெடி ஒரு 0 வந்துருச்சு நமக்கு. செகண்ட் காலமில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஜீரோஸ் இருக்குது. 3 4 5 இந்த 3ல் மட்டும் தான் 0 இல்லை. அதை மட்டும் நம்ம ஸ்டெப் 3ல் நம்ம ரெடியூஸ் பண்ணால் போதும். அப்போ அதை நான் ரெடியூஸ் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். இப்போ இந்த காலமில் இருக்குது, ஆல்ரெடி இதுலேயும் இருக்குது. இப்போ அந்த காலமை அப்படியே நம்ம காப்பி பண்ணிக்கலாம், நம்ம ரெடியூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ தேர்ட் ஒனில் மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 10. அப்போ 10 வச்சு ஹோலாக நம்ம ரெடியூஸ் பண்ணணும். 45 மைனஸ் 10 35. 10 மைனஸ் 10 0. 45 மைனஸ் 10 போடுறப்ப 35. 30 மைனஸ் 10 20. 35 மைனஸ் 10 25. நெக்ஸ்ட் இதில் மினிமம் பார்த்தீங்கன்னா 30 தான் என்னோட மினிமம் வேல்யூ. அப்போ அதை வச்சு நான் ரெடியூஸ் பண்ணுறப்ப 30 10. 60 மைனஸ் 30 30. 30 மைனஸ் 30 0. 45 மைனஸ் 30 15. ஸோ இதில் எனக்கு மினிமம் வேல்யூ பார்த்தீங்கன்னா 55 தான் என்னோட மினிமம் வேல்யூ. 55 70 போடுறப்ப எனக்கு 15. 55 மைனஸ் 15 55 0. 55 மைனஸ் 75 20. 55 மைனஸ் 60 5. 55 minus 70 15. இப்போ ரோ ரிடக்ஷனும் முடிஞ்சிச்சு, காலம் ரிடக்ஷனும் முடிஞ்சிச்சு. சரியா?
இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஜீரோஸ் நான் அசைன் பண்ணணும். அதை தான் பண்ண போகிறோம். சரி, இப்போ ஜீரோஸ் எப்படி நம்ம அசைன் பண்ணணும்னு ஆல்ரெடி ரூல் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ரோவில் ஒரே ஒரு ஜீரோஸ் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். 2 ஜீரோஸ் வந்தால் நம்ம இப்போதைக்கு ஒன்றும் பண்ண தேவையில்லை. நம்ம காலம் வைஸாக ஜீரோஸ் அசைன் பண்ணுறப்ப நம்ம அசைன் பண்ண ஜீரோ இருக்க காலமில் வேறு ஏதாச்சும் நம்ம ஜீரோஸ் இருந்துச்சுன்னா அதை கேன்சல் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு ரோவில் ஒரே ஒரு ஜீரோ இருக்குது. நான் என்ன பண்ணுறேன், அதை நான் அசைன் பண்ணிக்கிறேன். சரியா? ஸோ அதை அசைன் பண்ணிவிட்டு அந்த ரோவில் வேறு ஜீரோஸே இல்லை. பட் நம்ம அசைன் பண்ண ஜீரோ இருக்க காலமில் நிறைய ஜீரோஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன பண்ணிடணும், நம்ம கேன்சல் பண்ணி விட்றணும். சரியா? ஓகே. இப்போ செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நமக்கு 2 ஜீரோ இருக்குது. இப்போதைக்கு பார்த்தா இப்போ வேண்டாம், ஒன்றும் டெஸ்ட் பண்ண வேணாம், நெக்ஸ்ட்டு போகலாம். தேர்ட் ரோவில் நமக்கு ஜீரோஸே இல்லை. ஃபோர்த் ரோலையும் 2 ஜீரோ இருக்குது. ஃபிஃப்த் ரோவில் ஜீரோஸே இல்லை. புரியுதா? அப்போ காலம் ரோ அசைன்மெண்ட் நமக்கு ஒன்று தான் பண்ண முடிஞ்சிச்சு, அதை மட்டும் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போ காலம் அசைன்மெண்ட்குள்ளே வருவோம். காலம் அசைன்மெண்ட்டில் ஃபஸ்ட்டு காலம் பார்க்குறப்ப ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, நம்ம அசைன் பண்ணிக்கலாம். இப்போ காலம் பண்ணுறப்ப அந்த ரோவில் இருக்க மற்ற ஜீரோவை கேன்சல் பண்ணிடலாம். இப்போ அசைன் பண்ணதில் வந்து இந்த ஜீரோ இருக்குது, அதை நான் கேன்சல் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ செகண்ட் காலம் ஆல்ரெடி அசைன் ஆகிருக்கு. தேர்ட் காலமில் ஒரே ஒரு ஜீரோ இருக்குது, அசைன் பண்ணிக்கலாம். இந்த ஜீரோவை கேன்சல் பண்ணிக்கணும். அப்போ ஃபோர்த்தில் அசைன் பண்ண முடியல, ஃபிஃப்த்துலேயும் அசைன் பண்ண முடியல. அப்போ நமக்கு 5 அசைன்மெண்ட் தேவை, நமக்கு 3 தான் நடந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக லைன் ட்ரா பண்ணி தான் என்ன பண்ணணும், இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண முடியும். லைன் ட்ரா பண்ணுறதுக்கு நான் ஆல்ரெடி லாஸ்ட் இதுலேயே ஒரு ப்ரொசீஜர் கொடுத்தேன். இங்கேயும் உங்களுக்கு ஒரு தடவை ரீகால் பண்ணுறேன். அந்த ப்ரொசீஜரை பார்த்துக்கோங்க. என்ன நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க் த ரோ தட் டு நாட் ஹாவ் அ அசைன்டு ஜீரோ. ஓகே, இப்போ இந்த 3 ரோவில் பார்த்தோம், 1 2 3 4 5ல் எந்த ரோவில் அசைன்டு ஜீரோவே இல்லை, அதை மார்க் பண்ணிக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு ஒன்னில் அசைன்டு ஜீரோ இருக்குது, செகண்ட் ஒன்னில் இருக்குது, தேர்ட் ஒன்னில் இல்லை, ஃபோர்த்து ஒன்னில் இருக்குது, ஃபிஃப்த்து ஒன்னில் இல்லை. அப்போ இந்த 2 ரோவையும் நான் என்ன பண்ணிட்டேன், மார்க் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, மார்க் த காலம் தட் ஹாவ் அ ஜீரோ இன் த மார்க்டு ரோ. அதாவது நம்ம மார்க் பண்ண ரோக்குள்ளே போய் பாருங்கள். இப்போ இந்த ரோக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஜீரோ இருக்குது, அந்த காலமாக நம்ம என்ன பண்ணிக்கணும், மார்க் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரோக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு இடத்துல ஜீரோ இருக்குது, அந்த காலம் நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கோம். புரியுதா? அப்போ தேர்ட் ரூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்க் த ரோ தட் ஹாவ் அ அசைன்டு ஜீரோ இன் த மார்க்டு காலம். இந்த மார்க் பண்ண காலத்துக்குள்ளே போங்க, எங்கெங்கே அசைன்டு ஜீரோ இருக்கோ அந்த ரோவை நீங்கள் டிக் பண்ணிக்கணும். இப்போ இதுக்குள்ளே போனோம்னா இங்கே அசைன்டு ஜீரோ இருக்குது, அந்த ரோவை டிக் பண்ணிக்கணும். ஒரே ஒரு அசைன்டு ஜீரோ தான் டிக் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, நான் ஆல்ரெடி சொன்னோம்மா, இது URMC, அன்மார்க்டு ரோ மார்க்டு காலம். அன்மார்க்டு ரோ நமக்கு என்னது, செகண்ட் ரோ, ஓகேவா, ஃபோர்த் ரோ, இது எல்லாமே. அதை ஃபுல்லாக என்ன பண்ணணும், அன்மார்க்டு ரோவை நான் டிக் பண்ணி இது பண்ணிட்டேன், ட்ரா பண்ணிட்டேன். மார்க்டு காலம். புரியுதா? அப்போ இதுதான் நான் லைன் ட்ரா பண்ணது, இந்த லைனு, இது இது. ஓகேவா? இப்போ நம்ம ட்ரா பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா, இந்த டேபிள்லேருந்து இந்த டேபிள் நான் வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் ரெடியூஸ் பண்ணணும். எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே நான் வந்து லைன் ட்ரா பண்ணாமல் இருக்க இடங்கள்லேருந்து மினிமம் வேல்யூ பிக் பண்ணணும். இதுலேருந்து நான் மினிமம் வேல்யூ பிக் பண்ண என்ன வரும், 30 35 15. அப்போ ஓவராலாக பார்த்தா எல்லாத்தோட ரொம்ப சின்ன வேல்யூவாக என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா 15 தான் இருக்குது. சரியா? இந்த 15 பார்த்தீங்க அப்படின்னா, இந்த 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இந்த செல்லில் மட்டும் நான் 15 ஆட் பண்ணணும். மற்ற வெளியே இருக்க எல்லா நம்பர்ஸுக்கும் 15 சப்ராக்ட் பண்ணணும். இந்த லைன் பாஸ் த்ரூ ஆகுது பார்த்தீங்களா, அந்த இதை ஒன்றுமே பண்ணக்கூடாது. 2 லைன் இன்டர்செக்ட் ஆகிற இடங்களில் நான் 15 ஆட் பண்ணணும். இந்த லைன் பாஸ் த்ரூ ஆகிற மற்ற நம்பர்ஸை எதுவுமே பண்ணக்கூடாது. அவுட் ஆஃப் த லைன் இருக்க எல்லா நம்பர்ஸையுமே 15 சப்ராக்ட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணிடலாம். இந்த இடத்துல ஜீரோ இருக்குது. அப்போ இந்த இடத்துல நான் 15 ஆட் பண்ணுறப்ப 15 மற்ற லைன் ட்ரா பண்ணுற எல்லா நம்பரையும் அப்படியே போட்டுக்கோங்க. 0 0 0 15 0 0 10 0 20 0 5. மித்த எல்லா இடத்துலையும் 15 சப்ராக்ட் பண்ணணும். அப்போ 30 - 15 போட்டேன்னா 15. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 35 - 15 போடுறப்ப 20. இதுக்கு 15 15 - 50 0 30 - 15 15 35 - 15 20. இந்த இடத்துல 15, இந்த இடத்துல 5. இங்கே 20 - 15 5 25 - 15 நமக்கு 10 15 - 50 0 15 - 50 0. இதுதான் என்னோட என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டேபிள். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, திரும்ப ஃபஸ்ட்லேருந்து என்ன பண்ணணும், ஜீரோஸ் அசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட் ரோவில் இப்போ 2 ஜீரோ இருக்குது, நம்ம இப்போதைக்கு டெஸ்ட் பண்ண வேண்டாம். சரியா? நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா செகண்ட்லேயும் 2 ஜீரோ இருக்குது, ஒன்றும் பண்ண வேணாம். தேர்டில் நமக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஜீரோ இருக்குது,
என்ன பண்ணுங்கள், அதை அசைன் பண்ணிக்கோங்க. ரோ அசைன் பண்ணுறப்ப அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோஸ் கேன்சல் பண்ணணும். இந்த ஜீரோ நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். சரியா? இப்போ 4th ரோவில் 2 ஜீரோ இருக்குது, ஒன்றும் பண்ண வேணாம். 5th ரோலையும் 2 ஜீரோ இருக்குது, ஒன்றும் நம்ம பண்ண வேண்டாம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபஸ்ட் ரோ பார்த்தீங்கன்னா ஒரு ஜீரோ கேன்சல் ஆன பிறகு இந்த ஒரே ஒரு ஜீரோ மட்டும் இருக்கும். ஃபஸ்ட் ரோ இப்போ ரெவி பண்ணி பாருங்களேன், ஒரே ஒரு ஜீரோ இருக்கும். அப்போ என்ன பண்ணிடலாம், அதை மேம் நம்ம அதான் ஃபஸ்ட் ரோவை கிராஸ் ஆகி வந்துட்டோமே அப்படி நினைக்க வேணாம். இப்போ கேன்சல் ஆன பிறகு 1 more ரெவிக்கு போங்க. அப்போ சிங்கிளாக ஜீரோஸ் நமக்கு கிடச்சுன்னா அதை அசைன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை முடித்த பிறகு இந்த 2 ஜீரோ கேன்சல் ஆகிறப்ப ஃபஸ்ட் ரோவை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜீரோ இருக்குன்னா அதை அசைன் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த காலமில் இருக்க மற்ற ஜீரோஸை கேன்சல் பண்ணிடுங்க. இப்போ காலம் கேன்சல் ஆனால் செகண்ட் ரோவை பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஒரு சிங்கிள் ஜீரோ இருக்கும், அதை அசைன் பண்ணிக்கோங்க. அந்த காலமில் வேறு எந்த ஜீரோவுமே இல்லை. 3rd ஒன் ஓகே, 4th ஒன் ஓகே. 5th ஒன்னில் பார்த்தீங்க 4th ஒன்னில் 2 ஜீரோ இருக்குது, இப்போதைக்கு ஒன்றும் பண்ண வேணாம். 5th ஒன்னில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஜீரோ இருக்குது, அதை அசைன் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த காலம் நமக்கு கேன்சல் ஆகும். திரும்ப பார்த்தீங்கன்னா 4th ஒன்னில் சிங்கிள் ஜீரோ இருக்கும். ஸோ புரியுதா உங்களுக்கு? அதாவது திரும்ப திரும்ப ரோக்குள்ளே நமக்கு என்ன ஆயிடுச்சு, ப்ராப்பர் அசைன்மெண்ட்ஸ் கிடச்சிருச்சு. இப்போ நமக்கு ஜீரோஸ் கேன்சல் ஆகிறப்ப திரும்ப 1 more ரெவி போனீங்கன்னா அங்கே சிங்கிளாக ஜீரோஸ் கிடைக்கிறப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசைன் பண்ணிக்கலாம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரோக்கு ஜீரோ அசைன் ஆயிடுச்சு, செகண்ட் ரோக்கு அசைன் ஆயிடுச்சு, 3rd ரோக்கு, 4th ரோக்கு, 5th ரோக்கு, ஃபஸ்ட் காலம், செகண்ட் காலம், 3rd, 4th, 5th. அப்போ ஒவ்வொரு ரோலையும் ஜீரோ அசைன் ஆகிருக்கணும், ஒவ்வொரு காலம்லையும் ஜீரோ அசைன் ஆகிருக்கும். இதுதான் இதோட ஆப்டிமாலிட்டி கண்டிஷன் மாதிரி. அப்படி அசைன் ஆகிட்டு நம்பர் ஆஃப் ரோஸ், நம்பர் ஆஃப் காலம்ஸ் 5 இருக்கனால 5 அசைன்மெண்ட்ஸ் 1 2 3 4 5 நடந்துருச்சுன்னா இது நமக்கு ஆப்டிமாலிட்டி ரீச் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் முடிஞ்சிச்சு. அப்போ என்ன அசைன்மெண்ட் நமக்கு கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா, நம்ம ஏயை கொண்டு போய் எதோட மேட்ச் பண்ணியிருக்கோம், சி. பி வந்து பார்த்தோம்னா ஏயை கொண்டு போய் ஈக்கு மேட்ச் பண்ணியிருக்கோம், பி நமக்கு சிக்கு மேட்ச் ஆகிருக்கு, சி நமக்கு ஸ்மால் பிக்கு மேட்ச் ஆகிருக்கு, டி நமக்கு ஸ்மால் ஏக்கு, இ வந்து நமக்கு ஸ்மால் டிக்கு மேட்ச் ஆகிருக்கு. இதுதான் நம்மளோட ஆப்டிமல் அசைன்மெண்ட். அப்போ என்னோட மினிமம் காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மினிமம் காஸ்ட் எப்பயுமே என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னு பார்த்தோம்னா அந்த ஒரிஜினல் ப்ராப்ளம்லேருந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரியா? இந்த அசைன்மெண்ட்டோட ஒரிஜினல் செல்லில் என்ன வேல்யூ இருக்குது அதை யூஸ் பண்ணி தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரி, அதை யூஸ் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? இப்போ இவங்க கொடுத்த ப்ராப்ளம் நமக்கு இதுதான். சரியா? இதான் உங்களுக்கு கொடுத்த ப்ராப்ளம். இப்போ பாருங்கள், இப்போ இந்த இடத்துல ஜீரோ, அதாவது ஏயை கொண்டு போய் நான் ஈக்கு சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன், அந்த 200. அப்போ 200 ப்ளஸ் நான் பியை கொண்டு போய் எதுக்கு போட்டிருக்கேன், சிக்கு போட்டிருக்கேன். அப்போ இந்த இடம் 130 ப்ளஸ் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா சியை கொண்டு போய் நான் எதுக்கு கொடுத்துருக்கேன்னு பார்த்தோம்னா பிக்கு கொடுத்துருக்கேன், தட் இஸ் 110. ஓகே, ப்ளஸ் டியை கொண்டு போய் எங்கே கொடுத்துருக்கேன்னா ஃபஸ்ட்டு செல் ஏக்கு கொடுத்துருக்கேன், தட் இஸ் 50 ப்ளஸ் இயை கொண்டு போய் பார்த்தீங்கன்னா டிக்கு கொடுத்துருக்கோம் 80. புரியுதா? இப்போ இதை ஆட் பண்ணி வரதான் என்னோட மினிமம் காஸ்ட். 200 ப்ளஸ் 130 330 440 440 460 460 ப்ளஸ் 80ங்கிறப்ப ஸோ 740 தான் நமக்கு ஃபைனல் ஆன்சர் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளத்தை பொறுத்த மட்டும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ப்ராப்பர் அசைன்மெண்ட்டுக்கு ஆன்சர் நமக்கு 740 வந்திருக்கு. ஓகே, இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஆன்சர் வந்து நமக்கு ஃபைனலாக 570 வந்திருக்கு. ஓகேவா? அப்போ இதுதான் நம்மளோட ஆப்டிமல் அசைன்மெண்ட். நமக்கு ஃபைனலாக வந்த ஆன்சர் பார்த்தீங்கன்னா 570. ஓகே, ஸோ இதுதான் ஹங்கேரியன் மெத்தடோட பார்ட் 2 வீடியோ. 1 more வீடியோ நான் இதிலே போடுறேன், அப்போ தான் இன்னும் உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டி இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.